ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன்னம் ஆகாரம் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியான போலி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக போலினா பருப்பு போலி இல்லைன்னா தேங்காய் போலி அந்த மாதிரி தான் செய்வோம். இன்றைக்கி ஹெல்த்தியாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் ராகி போலி ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான வேண்டுகோள், நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ இதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுறலாம். உங்களுக்கு கோதுமை மாவு வேண்டாம்னா நீங்கள் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா இலக்கமாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வரும். இந்த மாதிரி நல்லா இலக்கமாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் தேவைப்படும். அதாவது ஒரு 4லேருந்து 5 டீஸ்பூன் அளவுக்கு வருங்க. நம்ம எண்ணெய் சேர்த்து நல்லா பிசையும் போது இன்னும் நம்மளுக்கு மாவு நல்லா சாஃப்டாயிரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து இதை நம்ம அப்படியே ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் நம்ம வச்சிடலாம். இன்னும் நம்மளுக்கு சாஃப்டாக இருக்குங்க மாவு. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்மளுக்கு மணம் வரும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுக்கும்போது தீயை குறைவாக வச்சுட்டு வறுத்துக்கோங்க, இல்லைன்னா நம்மளுக்கு கருகிடும். இப்போ வறுத்துட்டு இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு நான் கருப்பட்டி சேர்க்குறேங்க. நீங்கள் வெல்லம் வேணாலும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இது கரெக்டாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் இனிப்பு சுவை அதிகமாக வேணும்னா இன்னொரு 1/2 கப் 2 கப்பாக சேர்த்துக்கோங்க வெல்லம். இப்போ இது கூடவே 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இப்போ இதை நம்ம ஒரு கடாய்க்கு மாற்றிக்கலாம். வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இது கூடவே 1 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் சேர்த்துட்டு இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்த ராகி மாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இது நம்மளுக்கு கெட்டியாக வர வரைக்கும் நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா கெட்டியாக வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம எடுத்துடலாங்க. இப்போ இது கொஞ்சம் ஆறுனதும் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். ராகி மாவு நம்மளுக்கு கெட்டி ஆயிரும் இன்னும் ஆறும்போது. அதனால் கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கும்போதே நீங்கள் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். லைட்டாக ஆறுனதும் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க. எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுட்டு நம்ம போலி ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு நீங்கள் வாழை இலை இருந்துச்சுன்னா வாழை இலையை வச்சு தட்டி எடுத்துக்கலாங்க. இல்லைனா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் வச்சு தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் எண்ணெய் நல்லா தடவிட்டு இப்போ நம்ம மாவு எடுத்துக்கலாங்க. நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு மாவு. இன்னொரு தடவை லைட்டாக இன்னும் பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. ராகியில் செஞ்ச ரெசிபினா குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கணும், ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ எடுத்து நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் தட்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ராகி உருண்டையை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். செய்கிறதுக்கும் அதிக டைம் எடுக்காதுங்க. இதை நீங்கள் ஒரு 2-3 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாது. இப்போ நல்லா கையில் எண்ணெய் தடவிட்டு இதை நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு நம்ம தோசை தவாவில் போட்டு சுட்டு எடுத்துடலாங்க. இதுக்கு நீங்கள் நெய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், எண்ணெய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா 2 சைடும் வெந்ததும் நம்ம எடுத்துடலாம். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.